Next is your theories of evolution. எப்படி நம்ம theories of origin of life பார்த்தோமோ அதே மாதிரி evolutionக்கும் வந்து சில theories இருக்கு. எப்படி வந்து ஒரு organism வந்து over a period of time it has changed and adapted itself to the environment. எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்றத சப்போர்ட் பண்றதுக்கு சில தியரிஸ் இருக்கு. அந்த தியரிஸ் தான் நம்ம இந்த செக்ஷன்ல பார்க்க போறோம். ஸோ லைஃப் ஒவ்வொரு ஆர்கானிசமோட லைஃப்பும் வந்து எப்படி எர்த் வந்து த்ரூ அவுட் திஸ் டைம் சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருக்கோ அதே மாதிரி எர்த்ல ஃபார்ம் ஆன லைஃப்பும் கூட it has undergone various changes and evolved with evolution of earth. 18th century வரைக்கும் அந்த மாதிரி வந்து கண்டினியூ ஆகி எவால்வ் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ எவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இட் இஸ் தி கிராஜுவல் சேஞ்ச் அக்கரிங் இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ எவல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் அ கிராஜுவல் சேஞ்ச் அக்கரிங் இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். So formation of new species due to changes in specific characters over several generations as response to natural selection is called evolution. So இந்த மாதிரி வந்து ஒரு over a period of time ஒவ்வொரு ஆர்கானிசமும் சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருக்கும் போது அதுலேருந்து வந்து நியூ ஸ்பீஷிஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஸ்பெசிஃபிக் கேரக்டரோட சேஞ்ச்னால ஃபார்ம் ஆகிற நியூ ஸ்பீஷிஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு நேச்சுரல் செலெக்ஷன் தான் வந்து எவல்யூஷன். அதாவது வந்து ஒரு ஆர்கானிசம் அதாவது எப்படி நம்ம ரெப்டைல்லேருந்து தான் பேர்ட் வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரெப்டைல் வந்து கண்டினியூ ஆகிட்டே வந்திருக்கு. பட் அதுலேருந்து ஒரு புது ஸ்பீஷஸ் அதாவது பேர்டுங்கிற ஒரு புது ஸ்பீஷஸ் வந்து ஃபார்ம் ஆகுறது தான் வந்து எவல்யூஷன். So in the natural changes இது வந்து due to natural changes happening on earth இந்த new species வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படிங்கிறத சப்போர்ட் பண்றதுக்கு வந்து two theories இருக்கு. ஒன்று வந்து லாமார்க்கிசம் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் டார்வினிசம். ஸோ லாமார்க் அண்ட் டார்வின் இவங்க ரெண்டு பேரும் வந்து தியரிஸ் ஆஃப் எவல்யூஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லாமார்க்கிசம் பார்க்கலாம். Jean-Baptiste Lamarck was a French naturalist well known for his theory of evolution. So evolution oda theory வந்து propose பண்ண first scientist or naturalist வந்து Lamarck. Lamarck's theory of evolution was published in Philosophic Zoologique in the year 1809. It is popularly known as theory of inheritance of acquired characters or use and disuse theory or Lamarckism. In the Lamarck's oda theory of evolution க்கு வந்து இருக்கிற different names theory of inheritance of acquired characters or use and disuse theory or Lamarckism. So Lamarckismல இருக்கிற 4 principles என்னென்னு பார்க்கலாம். First one is internal vital force. Internal vital force அப்படிங்கிறது என்னன்னா living organism tend to increase in size continuously. This increase in size is due to the inherent ability of the organisms. எல்லா living organismsum வந்து it tend to multiply. increase na இந்த இடத்துல வந்து increase in size na it tend to multiply னு அர்த்தம். அதாவது எல்லா living organismும் reproduce ஆகி அதோட species வந்து continuously increase ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுதான் வந்து internal vital force. அது வந்து நேச்சுரலாகவே ஒவ்வொரு living organism குள்ளேயும் இருக்கிற ஒரு inherent ability. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா environment and new needs. environment and new needsல வந்து என்ன சொல்றாரு லாமார்க்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு சேஞ்ச் வரும்போது அங்க இருக்கிற ஆர்கானிசமும் வந்து அந்த சேஞ்ச்க்கு தானே மாத்திக்குது. இன் ரெஸ்பான்ஸ் டு த சேஞ்சிங் என்விரான்மெண்ட் த ஆர்கானிசம்ஸ் டெவலப் சர்டன் அடாப்டிவ் கேரக்டர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரொம்ப குளிர் பிரதேசத்துல இருக்கிற போலார் பேர் பென்குயின் இதுக்கெல்லாம் வந்து சர்டன் அடாப்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு டைம்ல என்விரான்மெண்ட்ல ஒவ்வொரு சேஞ்ச் நடக்கும் போதும் அங்க இருக்கிற ஆர்கானிசம்ஸ் வந்து அந்த சேஞ்சை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு தே டெவலப் சர்டன் அடாப்டிவ் கேரக்டர்ஸ். இந்த adaptations of the organisms may be in the form of development of new parts of the body. So இந்த adaptations வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு புதுசா ஒரு தன்னோட பாடியில வேற ஒரு பார்ட் கூட டெவலப் ஆகுற மாதிரி கூட இந்த அடாப்டேஷன்ஸ் இருக்கு. இதுதான் வந்து என்விரான்மெண்ட் அண்ட் நியூ நீட்ஸ். அதாவது என்விரான்மெண்ட்ல நடக்கிற சேஞ்ச்க்கு ஏத்த மாதிரி அங்க இருக்கிற ஆர்கானிசம்ஸும் தன்னைத்தானே சேஞ்ச் பண்ணிக்குது, அடாப்ட் பண்ணிக்குது. அதாவது அந்த சேஞ்ச்ட் என்விரான்மெண்ட்ல வாழ தன்னைத்தானே பழக்கப்படுத்திக்கிறது தான் வந்து இது. ஆஸ் a result of this they even develop new parts of the body. நெக்ஸ்ட் வந்து யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரியில வந்து என்ன லாமார்க் சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஆர்கன் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருக்க ஒரு ஆர்கன் வந்து கான்ஸ்டன்டா யூஸ் ஆகிட்டே இருக்கும்போது அந்த ஆர்கன் வந்து இட் டெவலப்ஸ் வெல் அண்ட் கெட் ஸ்ட்ரென்தன்ட். when some of the organ is not used for a long time it gradually degenerates. ஸோ ஒரு ஆர்கானிசம்ல ஒரு லிவிங் ஒரு ஆர்கன் வந்து கான்ஸ்டன்டா யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா அது நல்லா ஸ்ட்ரென்த்தா ஆயிடும். பட் சில ஆர்கன் வந்து யூஸ் பண்ணாமலே இருந்தா அது வந்து நாளாக ஆக அது அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிராஃப் இருக்கு இல்லையா, ஜிராஃபோட ஆன்சஸ்டர்ஸ் வந்து ஷார்ட் நெக் அண்ட் ஷார்ட் ஃபோர்லிம்ஸோட தான் இருந்தது. லைக் டீர் எல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. டியூ டு ஷார்டேஜ் ஆஃப் கிராஸ் தே வேர் ஃபோர்ஸ் டு ஃபீட் ஆன் லீவ்ஸ் ஃப்ரம் ட்ரீஸ். ஸோ கீழே இருக்கிற கிராஸ் வந்து ஷார்டேஜ் ஆனதுனால ட்ரீஸில் இருக்கிற லீவ்ஸை வந்து சாப்பிட்றதுக்கு they were forced. ஸோ கண்டினியூஸாக நெக்கை ஸ்ட்ரெச் பண்ணி ஃபோர்லிம்ஸை ஸ்ட்ரெச் பண்ணி அவங்க அந்த ஜிராஃபோட ஆன்சஸ்டர்ஸ் வந்து இந்த ட்ரீல இருக்க லீவ்ஸை சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததுனால ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தே டெவலப்ட் அ லாங் நெக் அண்ட் லாங் ஃபோர்லிம்ஸ். ஸோ திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஃபார் கான்ஸ்டன்ட் யூஸ் ஆஃப் அன் ஆர்கன். ஸோ அவங்களோட நெக் அண்ட் ஃபோர்லிம்ஸை கான்ஸ்டண்ட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருந்ததுனால one period of time அப்புறம் long neck and long forelimbs develop ஆச்சு. The degenerated wing of kiwi is an example of organ of disuse. கிவிங்கிறது ஒரு பேர்ட், அந்த பேர்ட் வந்து பறக்க முடியாது. ஸோ அந்த பேர்ட்ல வந்து விங்ஸ் வந்து டீஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ கான்ஸ்டன்டா அந்த பேர்டோட ஆன்செஸ்ட்ரல் பேர்ட்ஸ் வந்து அந்த விங்ஸை யூஸ் பண்ணாமலே இருந்ததுனால ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அந்த விங்ஸே வந்து டீஜெனரேட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. ஃபோர்த் ஒன் வந்து தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்ட் கேரக்டர்ஸ். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, when there is a change in the environment animals respond to change. ஸோ ஒரு என்விரான்மெண்ட்ல சேஞ்ச் இருக்கும்போது அனிமல்ஸ் வந்து சேஞ்ச்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. அப்போ they develop adaptive structures. The characters developed by animals during their lifetime in response to the environmental changes are called acquired characters. ஸோ என்விரான்மெண்ட்ல ஒரு சேஞ்ச் இருக்கும் போது living organisms tend to change themselves, tend to develop adaptive structures. So in the characters developed by the animals during their lifetime in response to the environmental change, those characters are called acquired characters. Inherited characters கிடையாது, acquired characters. environment ஓட changeனால அதுக்கு வந்து characters தான் acquired characters. So இந்த acquired characters வந்து அதோட offspringக்கும் வந்து process of inheritance மூலமா அது வந்து it is getting transmitted. ஸோ ஒரு என்விரான்மெண்ட்டோட சேஞ்ச்னால ஒரு கேரக்டரை ஒரு அனிமலோ இல்லை லிவிங் ஆர்கானிசமோ அக்வயர் பண்ணுது. அந்த அக்வயர்ட் கேரக்டரை வந்து த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இட் இஸ் டிரான்ஸ்மிட்டிங் டு இட்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ அது அப்படியே வந்து அவங்களோட ஜீன்ல வந்து அது வந்துடுது. இதுதான் வந்து தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்ட் கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் இஸ் யோர் டார்வினிசம் ஆர் தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ சார்ல்ஸ் டார்வின் அப்படிங்கிற ஒரு he is a naturalist and he is also a philosopher of 18th century. He was born in England in 1809. While studying in college, through his friendship with Professor J.S. Henslow, he was fascinated towards nature. So, at the time the British Admiralty planned a voyage of exploration for 5 years on a ship named HMS Beagle around South America. Dr. Henslow was asked to nominate a young naturalist for the voyage. Darwin was given the opportunity. ஸோ டார்வின் வந்து காலேஜில் படிக்கும்போது he was interested towards nature. Through his professor, he was nominated for a voyage of exploration for 5 years on a ship named HMS Beagle around South America. ஸோ டார்வின் வந்து 1831 to 1835ல இந்த வாயேஜ் கடல் வழியாக அந்த ஷிப்பில் வந்து பயணம் செய்கிறாங்க சவுத் அமெரிக்காவுக்கு. ஸோ he visited many parts of the world, a number of islands including Galapagos Island and Pacific Island. நிறைய ஐலண்ட்ஸ் வந்து அவங்க விசிட் பண்ணுறாங்க.
Darwin made elaborate observations on nature of the land, plants and animals of the regions he visited. So அந்த எங்கெங்கெல்லாம் அவர் விசிட் பண்றாரோ அதோட observations of nature, land, plants, animals எல்லாத்தையும் வந்து he is elaborately observing. And then he further worked for a period of 20 years to develop the theory of natural selection. So in the trip முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 20 years he is working to develop the theory of natural selection. And then he published his observations and conclusions under the name Origin of Species in 1859. The book of Darwin demonstrates the fact of evolution. It elaborates on the theory of natural selection for evolutionary transformation. So in the Origin of Species அப்படிங்கிற இந்த புக்ல வந்து எவல்யூஷனோட ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத வந்து டார்வின் வந்து சொல்லியிருக்காரு. இதில் வந்து தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் வந்து அவர் வந்து he has elaborated. So principles of Darwinism பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரொடக்ஷன். ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா லிவிங் பீயிங்ஸ் வந்து they have the ability to reproduce. ஸோ அப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது more individuals are formed and form their own progeny. Progeny na offspring. Offspring na தன்னோட சந்ததி. So எல்லா living beings-மே வந்து reproduce பண்ற ability இருக்கு. Because of reproduction they increase in size. So நிறைய individuals வந்து form ஆகுறாங்க. ஒவ்வொரு organism-ஓட individuals-உம் multiply ஆகுது. So அந்த மாதிரி multiply ஆகும்போது it leads to overproduction. Overproduction-னா ஒரு ஏரியாவில் இவ்வளோதான் அனிமல்ஸ் இருக்க முடியும் அப்படின்றதையும் தாண்டி மல்டிப்ளை ஆகிறது தான் வந்து ஓவர் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் இஸ் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ டியூ டு ஓவர் ப்ரொடக்ஷன் அ ஜியோமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் அக்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம், நாட் ஓன்லி ஒன் பர்டிகுலர் ஆர்கானிசம், நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ஓவர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இட் ஹேப்பன்ஸ். The space to live and food available for the organisms remain the same. So living space and availability of food வந்து same, but ஆனா the number of organism வந்து it is more. அப்படி இருக்கும்போது there is a competition among the organism for food and space that leads to struggle between the organisms. இந்த struggle வந்து 3 types-ஆ வந்து பிரிக்கிறாங்க. First one is intraspecific struggle. Intraspecific struggle அப்படிங்கிறது என்னன்னா competition among individuals of same species. ஒரே ஸ்பீஷியஸ்ல இருக்கிற individuals ஓவர் ப்ரொடக்ஷன்னால தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறது தான் வந்து intraspecific struggle. Interspecific struggle அப்படிங்கிறது என்னன்னா different species living together. ஸோ ஒரு ஏரியா எடுத்திங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து நிறைய ஸ்பீஷஸ் இருக்கும். இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ்க்கு நடுவில் அந்த இடத்துல யார் இருக்கிறது, ஃபுட்டுக்கோ இல்லை லிவிங் ஸ்பேஸ்க்கோ ஸ்ட்ரகிள் வர்றது தான் வந்து இன்டர்ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள். தேர்ட் ஒன் இஸ் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிள். என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது என்னன்னா நேச்சுரல் கண்டிஷன்ஸ் லைக் எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஆர் கோல்ட், ட்ராட் அண்ட் ஃப்ளட். அதாவது எக்ஸ்ட்ரீம் ஹீட், எக்ஸ்ட்ரீம் கோல்ட், அப்புறமா ட்ராட்னா அன்அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட், அதுக்கப்புறம் ஃப்ளட், வெள்ளம், இதெல்லாம் வரும்போது அப்போது அந்த அங்கே இருக்கிற ஆர்கானிசம்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள் தான் வந்து என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிள். தேர்ட் ஒன் இஸ் வேரியேஷன்ஸ். வேரியேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு ஆர்கானிசமும் ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அதோட ஆஃப்ஸ்ப்ரிங்கில் வந்து மைனர் வேரியேஷன் வந்து சம்டைம்ஸ் வந்து ஜீனில் வந்து அக்கர் ஆகி வரும். ஸோ அது பிளான்ஸ்லேயும் இருக்கும், அனிமல்ஸ்லேயும் இருக்கும். ஸ்மால் வேரியேஷன்ஸ் தான் வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவல்யூஷன். ஸ்மால் வேரியேஷன்ஸ் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அது வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டராகவே அந்த ஆர்கானிசம்க்கு ஆகிடும். So according to Darwin, favorable variations are useful to the organism. So அந்த மாதிரி வர வேரியேஷன் வந்து எது வந்து அந்த ஆர்கானிசம்க்கு ஃபேவரபிளாக இருக்கோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எது அன்ஃபேவரபிளாக இருக்கோ அது வந்து யூஸ்லெஸ் அண்ட் இட் வில் பி ஹார்ம்ஃபுல் டு த ஆர்கானிசம். ஃபோர்த் ஒன் வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஆர் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, டியூ டு struggle for existence இருக்கும்போது the organism which can overcome the challenging situations survive and adapt to the surrounding environment. So different species இல்லைனா வந்து same species குள்ளேயோ struggle வரும்போது எந்த ஆர்கானிசம் எல்லாம் அந்த என்விரான்மெண்ட்க்கு வந்து அடாப்ட் ஆகி சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் ஆகி
சர்வைவ் ஆகுதோ that organism will survive. எந்த ஆர்கனிசம் வந்து அந்த ஸ்ட்ரகிளை வந்து மீட் பண்ண முடியலையோ those organisms will disappear. The process of selection of organisms with favorable variation is called as natural selection. Few இந்த வேரியேஷன்ஸும் சேர்ந்து, அதாவது சில பிளான்ஸ் அண்ட் ஆர்கானிசம்ல என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்னால சில வேரியேஷன்ஸும் வரும். இந்த வேரியேஷன்ஸும் வந்து அந்த ஸ்ட்ரகிளை வந்து வின் பண்ணுறதுக்கான எபிலிட்டியை வந்து அந்த ஆர்கானிசம்க்கு கொடுக்குது. இதுக்கு பேர் தான் வந்து நேச்சுரல் செலெக்ஷன். நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த என்விரான்மெண்ட்டே வந்து இந்த ஆர்கானிசம் தான் வந்து இட் இஸ் ஃபிட் டு கண்டினியூ இன் திஸ் என்விரான்மெண்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து natural selection. Next வந்து origin of species. According to Darwin, new species originates by the gradual accumulation of favorable variations for a number of generations. So இந்த மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி favorable variations, அந்த ஆர்கானிசம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் வந்து over a period of time gradually accumulate ஆகி for a number of generations continue ஆகி ஒரு நியூ ஸ்பீஷஸே ஃபார்ம் ஆகிடும். அது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெப்டைல்ஸ் வந்து பேர்ட்ஸ் வந்தது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிராஜுவலாக புது புது வேரியேஷன்ஸ் வந்து ஆட் ஆகி அது ஒரு நம்பர் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ்க்கு கண்டினியூ ஆகி அப்போது ஒரு புது ஸ்பீஷஸே வந்து டெவலப் ஆகிடும். அதுதான் வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷஸ். இப்படி தான் வந்து லைஃப் வந்து எர்த் ஸ்டார்ட் ஆன டைம்லேருந்து எப்படி கிராஜுவலாக வேறு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன லைஃப்லேருந்து எப்படி வந்து வேறு ஸ்பீஷஸ் வந்து இந்த எர்த்ல வந்து வந்திருக்கு அப்படின்றத சப்போர்ட் பண்ணுற தியரிஸ். நெக்ஸ்ட் we are going to see variation. வேரியேஷன்றது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்மால் சேஞ்சஸ் அக்கரிங் இன் தி ஆர்கானிசம்ஸ், அதுதான் வந்து வேரியேஷன். அதாவது வந்து ஆர்கானிசம்ஸ் விச் ரீப்ரொடியூஸ் த்ரூ செக்ஷுவல் மெத்தட்ஸ், அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஃபார்ம்ஸ் டியூ டு காம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் த்ரூ கேமெட்டிக் ஃபியூஷன். நம்ம படிச்சிருக்கோம் ரீப்ரொடக்ஷன்லேயே. அதாவது வந்து மேல் கெமெட் ஃபீமேல் கெமெட் ஃபியூஸ் ஆகி தான் வந்து ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போது மேல் கெமெட்டில் இருக்கிற ஜீன்ஸும் ஃபீமேல் கெமெட்டில் இருக்கிற ஜீன்ஸும் ரெண்டும் ஃபியூஸ் ஆகி தான் ஆஃப் ஸ்ப்ரிங் வருது. அப்படி ஆஃப் ஸ்ப்ரிங் வரும்போது டிஃப்ரென்சஸ் இன் ஃபீனோடைப்னா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் வந்து டிஃப்ரென்சஸ் வருது இல்லையா, அதுதான் வந்து வேரியேஷன். அதாவது ஒரே பேரண்ட் தான், பட் வந்து பிறக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து வேரியேஷன். அதாவது பேரண்ட் வந்து சேம் தான், ஜீன்ஸ் இந்த ரெண்டு பேரண்ட்க்கும் இருக்கிற ஜீன் தான் வந்து ஃபியூஸ் ஆகி பிரதர் அண்ட் சிஸ்டர் வராங்க, ஆர் 2 brothers 2 sisters வராங்க. பட் ஆனால் அந்த சிப்ளிங்ஸ்குள்ளேயே வந்து டிஃப்ரென்ஸ் இன் கேரக்டர்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல் அப்பியரன்சஸ் இருக்குது. இதுதான் வந்து வேரியேஷன். ஸோ வேரியேஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, சேம் ஸ்பீஷஸ் அந்த சேம் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் த சேம் பேரண்ட்ல வந்து இருக்கும். அதாவது ஒரே பேரண்ட் இருப்பாங்க, பட் அவங்களோட ஆஃப் ஸ்ப்ரிங்லேயே வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கும். அது ஒரு வேரியேஷன். இன்னொரு வேரியேஷன் வந்து என்னன்னா, சேம் ஸ்பீஷஸ்லேயே வேரியன்சஸ் இருக்கும். அதாவது ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பீஷஸ், ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பீஷஸ். அந்த ஸ்பீஷஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்க. எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் பார்க்க ஒரே மாதிரி இல்லை, ஒரே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஒரே ஸ்பீஷஸ்லேயே வந்து வேரியன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் அப்பியரன்சஸ் இருக்கிறதும் வேரியேஷன் தான். ஒரே பேரண்ட்லேருந்து வர ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதும் வேரியேஷன் தான். ஸோ இதுதான் வந்து வேரியேஷன்ஸ். இந்த வேரியேஷனில் வந்து 2 types இருக்குது, சொமேட்டிக் வேரியேஷன், ஜெர்மினல் வேரியேஷன். somatic variation அப்படிங்கிறது என்னன்னா, these are the variations which affect the body cells of the organisms. So body cellsல வந்து certain differences வருது வந்து somatic variation. They are not heritable. அது வந்து pass ஆகாது, one generation to next generation pass ஆகாது. They occur due to environmental factors. அதாவது environmental factorsனால body cells of the organism la sila changes varudhu somatic variation, and they are not heritable. Germinal variation அப்படிங்கிறது என்னன்னா, these variations are produced in germ cells of the organism. Germ cells அப்படின்னா male gamete and female gamete. அந்த male gamete and female gameteல வந்து variations வரது வந்து germinal variation. They are inherited. So அந்த germ cell தான் வந்து fuse ஆகி offspring வருது. அப்போ கண்டிப்பா வந்து அது inherit ஆகுது.
ஸோ அது வந்து ஆன்சஸ்டர்ஸ் அதாவது மூதாதையர்கள் கிட்ட வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம், சடனாக இப்போ வந்திருக்கலாம். அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃபீச்சர் வந்து இப்போ சடனாக வந்து கிராண்ட்சனுக்கு வரும். ஸோ இது வந்து ஜெர்மினல் வேரியேஷன். ஆல்ரெடி இருக்கிற அவங்க ஜீனில் இருக்கிற அந்த வேரியேஷன் திருப்பி வர்றது தான் வந்து ஜெர்மினல் வேரியேஷன். ஜெர்மினல் வேரியேஷனில் 2 டைப்ஸ் இருக்கு, கண்டினியூஸ் வேரியேஷன், டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, தீஸ் ஆர் ஸ்மால் வேரியேஷன்ஸ் விச் அக்கர் அமௌங் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் அ பாப்புலேஷன். அதாவது வந்து ஒரு குரூப் ஆஃப் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சில இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து ஸ்மால் வேரியேஷன்ஸ் வந்து வரும். தே ஆர் ஆல்சோ கால் ஃப்ளக்சுவேட்டிங் வேரியேஷன்ஸ். தே அக்கர் பை கிராஜுவல் அக்யூமுலேஷன் இன் அ பாப்புலேஷன். ஸோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பாப்புலேஷனில் வந்து ஸ்மால் வேரியேஷன்ஸ், அங்கே இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ்க்கு வர ஸ்மால் வேரியேஷன்ஸ் தான் வந்து continuous variation. For example, skin color, height and weight of an individual, color of eye, etc. அதாவது வந்து ஒரே லொக்கேஷனில் இருக்கவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹைட் அண்ட் வெயிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கலர் ஆஃப் த ஐ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பாப்புலேஷனில் இருக்கிற டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ், அதுதான் வந்து கண்டினியூஸ் வேரியேஷன், ஆல்சோ நோன் ஆஸ் ஃப்ளக்சுவேட்டிங் வேரியேஷன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த வேரியேஷன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன்றது என்னன்னா, தீஸ் ஆர் சடன் சேஞ்சஸ் விச் அக்கர் இன் அன் ஆர்கானிசம் டியூ டு மியூட்டேஷன். நம்ம ஹெரிடிட்ரி சாப்டர்ல மியூட்டேஷன் பற்றி படிச்சிருக்கோம். மியூட்டேஷன் வந்து என்னது, சடன் சேஞ்ச் இன் தி ஜீன். அந்த டிஎன்ஏல இருக்க ஜெனட்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து சடனாக சேஞ்ச் ஆகிறதுனால வரதா வந்து மியூட்டேஷன். ஸோ அதுதான் வந்து டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். தே டு நாட் ஹேவ் எனி இன்டர்மீடியட் ஃபார்ம்ஸ். அதாவது வந்து கிராஜுவலாக வர வேரியேஷன் கிடையாது, இது வந்து சடனாக வர வேரியேஷன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லெக்ட் ஆன்கன் ஷீப், 6 or more digit fingers in human. நம்ம ஹியூமனில் வந்து 6 விரல் இருக்கவங்க 7 விரல் இருக்கவங்கலாம் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாமே வந்து மியூட்டேஷன்னால வர டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அண்ட் தே டு நாட் ஹெல்ப் ஃபார் எவல்யூஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக சேஞ்ச் ஆகி இன்ஹெரிட் ஆகி வர வேரியேஷன் கிடையாது. இது வந்து சடனாக ஒருத்தருக்கு எங்கேயாவது ஒருத்தருக்கு எப்பயாவது வர வேரியேஷன். ஸோ இது வந்து டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் விச் வில் நாட் ஹெல்ப் ஃபார் எவல்யூஷன். So discontinuous variation தான் வந்து it form the basis of a mutation theory proposed by De Vries. Mutationக்கும் variationக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, these are the two events involved in the process of evolution. Mutation அப்படிங்கிறது வந்து it arises due to the errors occurring in DNA during replication or exposure to UV rays or chemicals கூட இருக்கலாம். So mutation வந்து வேரியேஷனுக்கு லீட் பண்ணுது. It brings about changes in a single individual. So ஒரு single individualல வந்து சடனா ஒரு சேஞ்ச் கொண்டு வரது தான் வந்து mutation. And these are not used for evolution. அது நம்ம முன்னாடியே பார்த்தோம். So this is variation.